வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி டியூஸ்டே. எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? எங்கள் ஆஃபீஸ் போகிறது தான், ஸ்கூல் போகிறது, ஆஃபீஸ் போகிறது எல்லாம் ரெடியாக இருக்கணும். எங்களை மாதிரி விஐபிஸ் வீட்டில் இருக்கலாம், ஏன்னா நாங்கள் போய் வந்த காலம் வேறு. ஓகேவா? இப்போ நம்ம கிளம்புறாங்க 3 பேர். ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி செவ்வாய்க்கிழமை சொல்லிக்கிறேன். நான் நம்ம பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ். ஓகே, ஹாப்பி டியூஸ்டேன்னு சொல்லிதான். ஓகே ஓகே. அம்மனோட பிளெஸிங்ஸும் முருகரோட பிளெஸிங்ஸும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. ஆமா, இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் எங்களோட பிளெஸிங்ஸை நாங்க சொல்லிக்கிறோம். வேலை கிடைக்கிறவனுக்கு வேலை கிடைக்கணும். எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சரிங்களா? கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஓகேங்களா? பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து எங்க வீட்ல சாஃப்ட் மல்லிப்பூ இட்லி. வந்தாலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாஃப்ட் மல்லிப்பூ இட்லி நம்புவாங்க. அப்புறம் சொல்றேன் நானு. இன்னைக்கு வந்து கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, காராமணி போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு அதுல எக்க வந்து நல்லா வேக வச்சு போட்டுருக்கேன் நானு. இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டுல. கொஞ்சமா காராமணி எடுத்து சால்ட் போட்டு பெப்பர் போட்டு வச்சிருக்கேன் நானு. இது எங்க அப்பாக்காக செய்திருக்கேன் நானு. அவருக்கு காராமணின்னா ரொம்ப இஷ்டம், அதனால இது அவருக்கு. மிளகு ரசம். இன்னைக்கு இவ்வளவுதான் எங்க வீட்டுல மெனு. இப்ப வந்து இட்லியோட சைட் டிஷ்க்கு வரலாம். அவ்வளவுதான். இட்லிக்கு காராமணி இந்த மல்லிப்பூ இட்லிக்கு தனியா வரேன். நான் நோ போல்றேன்னு பார்த்தா அந்த குழம்புக்கு இதில் தலைமுறை அவ்வளோதான். சைட் டிஷ் ரெண்டுத்துக்கும் ஆயிடுச்சு. ஓகே, இதை மாதிரி சிம்பிளாக ஸ்வீட்டாக ஷார்ட்டாக சூப்பராக செய்யுங்க. ஓகே. அப்புறம் வேறு என்ன சொல்ல வரையா? எல்லாம் சொல்லிட்டேன். அவ்வளோதான். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போது மாம்பழம் சீசனு, ரொம்ப உஷாராக வாங்குங்க. கல் வச்சு அதான் இந்த மருந்து கல் வச்சு விற்கிறாங்க, எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நல்ல கடையை செலக்ட் பண்ணி வாங்குங்க. சில டைமில் தோட்டத்து மாங்கான்னு வருது மாம்பழம், அதெல்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா அது ஆசைப்பட்டு ஒரு மாம்பழம் சாப்பிட்டா 2 சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டிங்கன்னா ஸ்டமக்கு அப்செட் ஆகிடும். கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம வழக்கம் போல் கொஞ்சம் படிக்கிறத படிச்சுடுவோமா? ரைட். அதாவது சில விஷயத்தில் நம்ம ரொம்ப பொறுமையாக சகிச்சுட்டு போவோம். அது மாதிரி சகித்து கொண்டே போகும் வரை நம்மளுக்கு மரியாதை கிடைக்காது. சரிங்களா? அதே பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நீங்கள் பேசணும். அதுதான் சூப்பர். பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நீங்கள் பேசி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மரியாதை கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பரவாயில்ல விடு அப்படின்றதுக்கு பின்னால் நிறைய பெயின் இருக்குதுன்னு அர்த்தம். பரவாயில்லன்னு சும்மா தான் சொன்னாங்க. அப்புறம் சும்மா சொன்னன்றதுக்கு அது பின்னாடி உண்மை இருக்குது. சும்மா தான் சொன்னேன்னா அது பின்னாடி உண்மை இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறான்பா, அதுக்கு பின்னாடி கோவம் இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு என்ன வந்துச்சு நான் சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு பின்னாடி